வணக்கம். நிஃப்டி ஐடி எங்கே செல்லும் இந்த பாதை விக்ரம் பாடின மாதிரி இப்போ அது எங்கே போகுது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் பார்த்தா அமெரிக்கன் நாஸ்டாக் கரெக்ஷன், யூஎஸ்ல வந்து வேலையெல்லாம் லே ஆஃப் பண்றாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா ஏஐ ஜாப் ரிடக்ஷன், ஏஐயால வேலையெல்லாம் கம்மியாகுது, யூஎஸ்ல செஷன் வரும்னு சொல்றாங்க. ஸோ எங்கே போகும் இந்த பாதை வந்து நம்ம ஸ்பாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வென் டு என்டர் ஸ்பாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட் அனாலிசிஸ். இது நிறைய கம்பெனிஸ்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு மெஷர். எப்படி சப்போஸ் கம்பெனில ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூனா எங்க நாம இருக்கோம் வந்து பார்ப்பாங்க. அதை we can apply to ஐடி இண்டெக்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஐடி ஜென்ரலாக ஒரு டிஃபென்சிவா இருக்கும். எஃப்எம்சிஜி ஃபார்ம் மாதிரி இது ஒரு டிஃபென்சிவ் பிளேன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ ப்ராப்ளம் வந்தா அது ஒரு ஸ்ட்ரென்த். நல்ல குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கு. எல்லா கம்பெனி நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருக்கு. ஐடியில் இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி எந்த எந்த கம்பெனி எடுத்துனாலும் டிசிஎஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கு ஐடி இண்டெக்ஸ், மற்ற இண்டெக்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இது ஸ்ட்ரென்த். இதெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்னஸ். வீக்னஸ் என்னன்னு பார்த்தா நாஸ்டாக் வந்து கரெக்ஷன் மோட்ல இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் டெரிட்டரியில் வந்திருக்கு. 7-8% மேலே இப்போ 7-10% கிட்ட வந்திருக்கு, டவுன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஐடி அங்கே அமெரிக்காவில் நிறைய ஐடி கம்பெனிஸ், கூகுள் ஆகட்டும், நிறைய கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. வேலை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க. ரெண்டாவது ரிசெஷன் வரும்னு சொல்லிட்டு அது அங்கே ஒரு ஃபியர், அச்சம் இருக்கு. ஸோ அது வீக்னஸ். நான் சொன்ன மாதிரி இன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 15,000, கூகுள், மெனி கம்பெனிஸ் அமெரிக்காவில் வேலை கம்மி பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு வீக்னஸ் பாயிண்ட். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பார்த்துட்டோம், வீக்னஸ் பார்த்துட்டோம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நிறைய பேர் வந்து ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ரீசெண்டாக ஒரு மாசமா நல்ல ஒரு 10-15% கிட்ட ரேலி ஆச்சு, 12% கிட்ட ரேலி ஆச்சு. அதை மிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வாங்க முடியாம விட்டுட்டாங்க. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கரெக்ஷன். அப்புறம் ருப்பி வந்து வீக் ஆக போகுது, ஏன்னா ஆல்ரெடி வீக் 3.62 இருக்கு. ஸோ அது வீக் ஆகும்போது ஐடி கம்பெனிஸ்க்கு லாபம் நல்லா வரும். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். த்ரெட் எங்க வந்து நம்மளுக்கு ஆபத்துகள் இருக்குதுன்னா எஃப்ஐஐ செல்லிங்ஸ். பொதுவாக எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரொம்பவும் செல் பண்ணிட்டே இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ஸ். அது ஒரு த்ரெட். ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய ரன் அப் டூ மச், நான் சொன்ன மாதிரி 10-12% கிட்ட மேலே ஏறி போச்சு ஐடி இண்டெக்ஸ் இந்த ஒரு மாதமா. இன்னொரு த்ரெட் பார்த்தீங்கன்னா மெயினாக எக்கனாமிக் ரிசெஷன் இன் அமெரிக்கா. அங்கே வந்து ரிசெஷன் வந்தால் ஐடி ஸ்பெண்டிங் அங்கே கட் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவும் இருக்கும். ஏன்னா சாதகம் ஏன் சொல்றேன்னா அங்கே ஐடி ஸ்பெண்டிங் கட் பண்ணிட்டு இந்தியன் கம்பெனிஸ்க்கு அந்த ஆர்டர்ஸ்லாம் இங்கே மாற்றுவாங்க. மேபி அது கொஞ்சம், ஆனால் இதே பேங்க்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கிற பெரிய பேங்க்ஸ்லாம் கட் ஆஃப் பண்ணாங்கன்னா அது இஷ்யூ ஆகிடும், இருக்கிற ஆர்டர்ஸையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு த்ரெட்டு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேலையை கம்மி பண்ணுறாங்க அங்கே. ஸோ அது ஒரு இஷ்யூ. இதெல்லாம் த்ரெட்ஸு. ஸோ வெர்டிக் என்னன்னு பார்த்தோம்னா சி ஒன்லி கேன் கன்சிடர் டிப்ஸ். கொஞ்சம் கரெக்ஷன் ஆன பிறகு கன்சிடர் பண்ணா, என்ட்ரி பண்ணா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அட் ஹெவி டிமாண்ட் ஜோன்ஸ். அது எங்கன்னு நான் காமிச்சிடுறேன், யூ கேன் பார்க்கலாம். வெர்டிக்ட் இதுதான், என்னோட வெர்டிக்ட் இதுதான். டிப்ல வி கேன் ஹேவ் கன்சிடர். எங்க டிப் கன்சிடர் பண்ணன்றதை ஐ வில் டெல் யூ. இப்போ நிஃப்டி ஐடியோட பி ரேஷியோ என்னன்னு பார்த்தலாம். 32.5 இருக்கு. பி ரேஷியோனா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 100 ரூபானா அதோட ஏர்னிங்ஸ், லாபம் பர் ஷேர், ஒரு அதோட ஷேர் 10 ரூபானா, ஸோ 100/10 அதுதான் அதோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். எவ்வளோ லாபம் தருது ஒரு ஷேரோட பிரைஸ்லேருந்து, அதை டிவைட் பண்ண அந்த ரேஷியோ. இது இம்பார்ட்டன்ட் ரேஷியோ. நிறைய ரேஷியோஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா இப்போ நம்மளுக்கு சிம்பிள், இது ரொம்ப சிம்பிள். ஸோ இது 32.5 நிஃப்டி ஐடி. ஒரு கம்பெனிஸும் எவ்வளோன்றதை பார்த்துக்கலாம். டிசிஎஸ் 32 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்மியாக இருக்கு, பி ரேஷியோ 28 தான். அதே சமயம் டிவிடெண்ட் ஈல்டும் நல்லா இருக்கு, 2.09. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸும் பி ரேஷியோ இஸ் ஒரு சம்வாட் லெஸ், 26.59 தான் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் நல்ல டிவிடெண்ட் ஈல்ட், பெஸ்ட் 3.23. அதே மாதிரி விப்ரோ, இது டெக் மஹிந்திரா ரொம்ப பி ரேஷியோ அதிகமாக இருக்கு, ஆனால் டிவிடெண்ட் ஈல்ட் நல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் டிவிடெண்ட் ஈல்ட் எது இருக்கோ, பி ரேஷியோ எது கம்மியாக இருக்கோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண நல்லது. பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஓரளவுக்கு 2.09 டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கு. ஸோ அது சம்வாட் பெட்டர், பியும் கம்மியாக இருக்கு. அதே மாதிரி ஹெச்டிஎல் டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எவ்ரி குவார்ட்டர் 20 rupees டிவிடெண்ட் தருவான். அது நல்ல டிவிடெண்ட் ஈல்ட், பெஸ்ட் ஐடி கம்பெனி. 3.23 பி ரேஷியோவும் கம்மியாக இருக்கு. ஸோ மேபி அதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ நிஃப்டி ஐடி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் வென் டு என்டர், எப்போ என்டர் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் டு தி சேனல். ஐ எம் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல் இன்வெஸ்டர் ஆப்ஷன்ஸ் ஜோன். கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, ஏதாவது டவுட் இருந்தால் ஐ கேன் கான்டாக்ட். அதில் மெயினாக இந்த இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இந்த என்னோட டெக்னிக்கல்ஸ் இருக்கும். நோ இண்டிகேட்டர்ஸ்லாம் தேவை கிடையாது. நியூஸோட இம்பாக்டும் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும்.
ஸோ அது என்னன்றதை ஒரு ஆப்பிள் வச்சு சொல்லியிருக்கேன். ஆப்பிள் சப்ளை எப்போ அதிகமாக இருக்குன்னா வின்டர் சீசன், அதாவது நிறைய விலையும் அப்போ சப்ளை அதிகமாக இருக்கும்போது அதோட ரேட் குறைஞ்சிடும். எப்போ வந்து விலை அதிகமாக இருக்குன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அப்போ சப்ளையே இருக்காது, டிமாண்ட் மட்டும் தான் அதிகமாக இருக்கும், சப்ளை இருக்காது, ஏன்னா சம்மர் சீசன்ல. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். 94% சக்ஸஸ் ரேட் ஆஸ் பர் கூகுளில் கூட நீங்கள் பார்க்கலாம். சப்ளை அண்ட் டிமாண்டில் ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, எல்லா கோல்டு கிரிப்டோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் 94%. ஸோ டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இப்போ நம்ம ஐடி இண்டெக்ஸோட எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ ப்ரெசென்ட்லி அது பார்த்தீங்கன்னா ஒன் டே இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் அதுக்கிட்ட வந்திருக்கு. மேபி ஆல்ரெடி இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் இப்போ இந்த வீக் ரொம்ப கரெக்ஷன் ஆனதால ஃப்ரைடே இட் மே கம் டு ஹெவி டிமாண்ட் ஜோன் வந்துட்டு அது கீழே ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்குது, அது கீழே இன்னொரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்குது. எப்பவுமே நம்ம ஒரு பொருள் எப்போ வாங்குவோம், ஜென்ரலாக சொல்ல காய்கறி அது வந்தாலும் விலை எப்போ கம்மியாகுது அப்பதான் வாங்குவோம். சில பொருள் விலை அதிகம் இருந்தால் சரி இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்கலாம், ஒரு மாதம் கழிச்சு வாங்கலாம், விலை கம்மியாகும் போது வாங்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஷேர்லையும் எப்போ விலை கம்மியாகுதோ எந்த டிமாண்ட் ஜோன் அந்த மாதிரி டிமாண்ட் ஜோன்னா விலை கம்மியாகும் போது அப்போ அங்கே ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜோன் வாங்கினா நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு ரிவர்சல் லைன் இருக்குது. இன்கேஸ் அது மார்க்கெட் ஆஸ் ஆன் டேட் மேலே போகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிவர்சல் லைனை இட் ஹாஸ் டு கிராஸ். அதுக்கப்புறமா மேஜர் சப்ளை ஜோன் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு சப்ளை வரும் உங்களுக்கு, அதுக்கு மேலே ஒரு சப்ளை ஜோன் 1 இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் இருக்கு. கீழே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னா மேபி இப்போ இருக்கிற மார்க்கெட் நிலைமைக்கு மண்டே ஹெவி டிமாண்ட் ஜோன் கிட்ட வரலாம், இல்லை ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் கிட்ட வரலாம். ஒன்ஸ் மேஜர் டிமாண்ட் ஜோனை டெஃபினட்டாக பிரேக் பண்ணிடும், அது கீழே ஹெவி டிமாண்ட் ஜோன் கிட்ட இட் மே டேக் ஏ சப்போர்ட். அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 டே ஸ்டே பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது மேபி அங்கே யூ கேன் கன்சிடர். இல்லை ஸ்டே ஆகாமல் கீழே வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் கிட்ட யூ கேன் கன்சிடர் என்ட்ரிக்கு. ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் 1 டே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நம்ம வாட்ச் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஷேர் அது எப்படி பார்த்தோம்னா ஒரு முக்கியமான லேர்னிங் இருக்குது அடுத்த ஸ்லைடில், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு எஜுகேட் பண்ணுறது தான், எப்போ என்டர் எக்ஸிட் பண்ணணும் சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் சில ஷேர் நீங்கள் வாங்குவீங்க உடனே 20% இறங்கிடும், சில ஷேர் நீங்கள் விற்கும்போது உடனே மேலே ஏறிடும் 10-15%. அதுக்கு உண்டான காரணம் உங்களுக்கு தெரியாது. என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் பாருங்கள், அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஷார்ட்டாக, அதை பார்த்துக்கோங்க. Disclaimer, I am not a SEBI registered share market consultant. This is purely an educational purpose தான். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்ஃபோசிஸ் பார்த்துடலாம். இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா 1 hour ட்ரெண்ட் லைன் டவுன் அவுட் ட்ரெண்ட் லைன் ஆயிடுச்சு, சப்போர்ட் இதுவும் பிரேக் ஆயிடுச்சு. 1 day ட்ரெண்ட் லைனும் இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் இங்கே ஒன்று இருக்குது 1, இங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆன லைன் இருக்குது. மேபி அங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு இட் கேன் பவுன்ஸ் பேக். பவுன்ஸ் ஆனாலும் இந்த டிமாண்ட் ஜோன் ஆல்ரெடி டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வரும். எப்போ கன்சிடர் பண்ணணும்னா இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மேலே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் 1 hour ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours சஸ்டைன் ஆச்சுன்னா அப்போ யூ கேன் கன்சிடர். கீழே ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்குது, அதையும் யூ ஹேவ் டு செக் இட் அவுட். இன்கேஸ் அது மேலே போகணும்னா இந்த 1 hour ட்ரெண்ட் லைனுக்கு மேலே சப்ளை ஜோன் 1 இருக்குது, அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகணும். இங்கே சப்ளை ஜோன் 2 எப்பவும் மேலே ஒரு சப்ளை ஜோன் 1, 2 இருந்தால் சப்ளை ஜோன் 2 கிட்ட டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ எதர் டிமாண்ட் ஜோனில் வந்து சஸ்டைன் ஆகுதா பார்க்கணும் அட்லீஸ்ட் ஃபார் 2-4 hours, இல்லைனா இட் வில் கம் டவுன் ஹியர். இங்கேயும் அதே தான், எதர் நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிச்சுன்னா யூ கேன் கன்சிடர், இல்லை இந்த கேப் லைனில் வந்துட்டு 1 hourல மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அங்கே யூ கேன் கன்சிடர். இல்லை ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துட்டு கன்சிடர் பண்ணுறது பெட்டர். இன் பிட்வீன் மேக்ஸிமம் யூ ஹேவ் டு அவாய்ட் லைனை தொடரும். அதாவது இந்த நான் சொன்ன லைனை தொட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours ஸ்டே பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணணும். இல்லைனா உடனே வந்து இன் பிட்வீன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது தேவையில்லாமல் சுத்தல் வழி ஒரு சைடு வேஸாக போயிடும், இல்லை மறுபடியும் கீழே இறங்கும். ஸோ அதை யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அடுத்தது HCL டெக்னாலஜிஸ் எப்போ என்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐடி ETF என்ன இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சேனலோட மோட்டோ வந்து நானும் ஒரு ரிட்டெயில் இன்வெஸ்டர் தான். அந்த இண்டிகேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய வாங்கினேன், ஆனால் அதெல்லாம் சரியாக செட் ஆகலை. இண்டிகேட்டர் 70-80 போயிட்டே இருக்கும், இல்லை 30-20 கீழே இருக்கும் வாங்குவோம், ஆனால் இன்னும் அது கீழே ஷேர் இறங்கினே இருக்கும். என்னடா ரீசன் தேடி பார்த்தப்போ தான் சப்ளை டிமாண்ட் தான் காரணம் அதுக்குலாம் சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ ஓரளவுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கம்மி ஆகிடுச்சு. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாச்சு. மெயினாக வந்து டைம் இருந்தது, ப்ரீ பிளான்டாக வி கேன் டூ ஆல் த திங்ஸ். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, இது வந்து எஸ் ஷேர் பேங்கோட நியூஸ் வந்தது ஃப்ரைடே. இந்த டேட்லாம் பார்த்துக்கோங்க. உடனே 11% ஏறிச்சு, அதாவது ரிசல்ட் நல்லா வரும்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. உடனே ஃப்ரைடே 6th ஒரு 11% ஏறிச்சு. ஆனால் ஏறின பிறகு இங்கே பாருங்க, அன்னைக்கு ஏறிச்சு இந்த கிரீன் கலர் கேண்டில் கரெக்டாக இங்கே வந்து டச் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் இருக்குது, இன்னொரு சப்ளை ஜோன் 2 இருக்குது. ஸோ இந்த கிரீன் கலர் கேண்டில் நியூஸ் வந்துட்டு 11% ஏறிட்டு கரெக்டாக விக் வச்சுட்டு அந்த சப்ளை ஜோனில் இறங்கிச்சு. மறுபடியும் மண்டே வரும்போதும் அகைன்
அந்த நியூஸ் இம்பாக்டால மறுபடியும் ஏறிச்சு. ஆனால் சப்ளை ஜோன் 2 இந்த 2000 பார்த்தீங்களா, 2000 அங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, அதை டச் பண்ணி கீழே இறங்குச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். ஸோ நியூஸ் இம்பாக்ட் என்னதான் நியூஸ் நல்லா இருந்தாலும் அது சப்ளை ஜோனை சம்டைம்ஸ் என்ன டச் பண்ண கீழே இறங்கணும். நீங்களும் என்னடா நல்ல நியூஸ் 10-12% ஏறிச்சு, ஆனால் மறுபடியும் இப்போ நீங்கள் இங்கே போய் வாங்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும், சப்ளை ஜோன் கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்கி உடனே இறங்கிட்டு இருக்கு. என்னடா அது நம்ம வாங்கின நேரம் சரியில்லைன்னு நினைப்பீங்க. நீங்கள் வாங்கின நேரம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே ஒரு சப்ளை ஜோன், அங்கே ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் செல் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க, அவங்களால தான் மார்க்கெட் இவ்வளோ இறங்கி இருக்கு. சரி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் 3000 பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சப்ளை ஜோன் தொட்டு கீழே இறங்கிச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் தொட்டு மறுபடியும் இங்கே சப்ளை ஜோனை டச் பண்ணிட்டு ஆக்சுவலாக கீழே இறங்கிச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன் இறங்குது ஏன் ஏறுது. வந்து சப்ளை ஜோனையும் டிமாண்ட் ஜோனையும் பேஸ் பண்ணி தான் இது லைவ் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு என்னென்னா சப்ளை ஜோன் கிட்ட வந்துட்டு வி ஹேவ் டு அவாய்ட் பையிங். கரெக்டாக நீங்கள் அங்கே வாங்கியிருப்பீங்க. ஸோ சப்ளை ஜோனை தொட்டதால வாங்கணும்னா ஒரு 10-15% கீழே இறங்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் காரணம். ஸோ நம்ம என்ன HCL டெக்னாலஜிஸ் சொன்னோம், அதை பார்த்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் சப்ளை ஜோன். இங்கே வந்து கீழே இறங்கி இருக்கு, சப்ளை ஜோன் 1 மேலே இருக்கு, கீழே ஒரு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் 1 எதாவது பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவ். அது கீழே ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்கு, அது கீழே இன்னொரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். லெவல்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது கிட்ட வரும்போது பெட்டர் டு கன்சிடர். அதை விட்டுட்டு இது 1533 156 இது நடுவில் எங்கே இருந்தாலும் பெட்டர் டு அவாய்ட். ஒன்று இது நடுவில் சுற்றி இருக்கும், சுற்றிட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே வரும்போது கேன் கன்சிடர், ஏன்னா ரிவர்ஸ் ஆகுது என்று அர்த்தம். இல்லை மறுபடியும் கீழே வந்தால் இங்கே கன்சிடர் பண்ணால் ரிஸ்க் ரிவார்டு வில் பி ஹை. இங்கே ஒரு கேப் லைன் இருக்கு, ஆனால் அது ரிவர்ஸ் ஆன பிறகு தான் அது இப்போ எதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லை, ஆல் டைம் ஹை மேலே. ஸோ டிமாண்ட் ஜோன்ஸ் 1 இது பிரேக் ஆகிடும் நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்ட்ராங் டைம், இங்கே அட்லீஸ்ட் ஒரு 1 டே சஸ்டைன் ஆச்சுன்னா பெட்டர் டு கன்சிடர். இல்லை மறுபடியும் உடையுது, அப்போ அடுத்தது இங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து நாம் ஒரு ETFs என்னென்ன ஐடி ETFs ITBES இருக்கு. இதில் 5-6 ETFs இருக்கு. இருந்தாலும் SBI ஐடி ETF இருக்கு. அந்த மாதிரி ஈவன் வேற சில இது ஐடி இதுதான் ICICIயும் இருக்கு. ஆனால் இந்த ITBESயும் ITI ETF நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கும், ஸ்ப்ரெட் கம்மியாக இருக்கும். ஸ்ப்ரெட்னா இப்போ என்ன சொல்றது, 7 ரூபாய் 2 காசுனா விற்கிறாங்கன்னா 7 ரூபாய் 1 காசு கேட்பாங்க. இந்த வித்தின் 1 பாயிண்ட் இல்லைடா ஸ்ப்ரெட் இருந்தால் நல்லது நம்மளுக்கு. இல்லைனா 7 ரூபாய் நான் கேட்குறேன், நீங்கள் 7 ரூபாய் 25 காசு கேட்டீங்கன்னா 25 பைசா டிஃபரன்ஸ். அது நம்மளுக்கு தேவையில்லாமல் ஒரு அடிஷனல் காஸ்ட் மாதிரி ஆகிடும், டக்குனு மூவ்மெண்ட் வராது. ஸோ மேக்ஸிமம் 1 பைசால டிஃபரன்ஸ் இருக்கும் இதெல்லாம், அந்த 2 ITI ETFும் ITBESும். இதை வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் இது பெட்டர் ஆப்ஷன். இது நான் சொன்ன மாதிரி அந்த ஐடி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி டிமாண்ட் ஜோன் வரும்போது அப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான டிப்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் பீயிங் சிவில் இன்ஜினியர் குவாலிட்டி கன்சல்டன்ட் நான், இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடுக்கு கட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிமெண்ட் பூச்சி வேலை பண்ணும்போது PPC சிமெண்ட் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணுங்க. OPC சிமெண்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கிராக் விட்டணும். OPC சிமெண்ட் மெயினாக காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் க்யூரிங் நல்லா பண்ணணும், தண்ணி நல்லா விடணும். இது டக்குன்னு ஹைட்ரேஷன் ஆகிறதால உடனே கிராக் விட்டுடும். PPC யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிராக்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆகும். பெட்டர் டு யூஸ் PPC சிமெண்ட் ஃபார் வால் பிளாஸ்டரிங். டீட்டெயில் வேணும்னா கீழே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு குவாலிட்டி ரிலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்கள் வீடு இல்லை அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனாலும் என்ன கேட்கலாம். ஓகே, எண்ட் ஆஃப் தி ப்ரெசன்டேஷன். இது ப்ரெசன்டேஷன் எண்டு தான், பட் திஸ் இஸ் எ நியூ பிகினிங் ஃபார் யூ. ஏன்னா SND இன்வெஸ்டராக நீங்கள் மாறினீங்கன்னா டெஃபினெட்லி தெர் வில் பி பிக் சேஞ்ச். எனக்கான மாதிரி தான், ஏன்னா என்னோட டிரான்சாக்ஷனல் காஸ்ட்டு ப்ரோக்கர் சார்ஜஸ்லாம் கம்மியாச்சு, எல்லாம் SNDயால தான். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.